அஸ்ஸலாமு அலைக்கும். பீஸா, பர்கர், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் சாப்பிடும் நம்ம பசங்களுக்கு ட்ரெடிஷ்னல் அண்ட் ஹெல்த்தியான இந்த உளுந்துகளையும் அப்பப்போ செஞ்சு கொடுக்கலாம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நியூட்ரியன்ஸ், ப்ரோட்டீன்ஸ், அயன்லாம் இருக்குன்னு சொன்னாலும் நம்ம பசங்க சாப்பிட மாட்டாங்க. இது சாப்பிட்டா ஸ்ட்ராங்காக இருக்கலாம்னு சொன்னால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது பெண் பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, ஆண் பிள்ளைங்களுக்கும் சரி, எல்லா வயதினருக்கும் ஏற்ற சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். போன் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கு ரொம்ப நல்லது, முக்கியமாக பேக் போனுக்கு. சாலியாக சதக்குப்பை, பாதாம் பிசின், உளுந்து, பச்சரிசி, சம்பா கோதுமை ஒரு சில பொருள்லாம் சேர்த்து மில்லில் கொடுத்து மாவை ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. இதை டெய்லி கொடுத்தாலும் பசங்களுக்கு போர் அடிச்சிடும். மந்த்லி ட்வைஸாவது கொடுங்க. இந்த மாவு கூட 2 முட்டை, தேங்காய் பால், தேவையான உப்பு சேர்த்து அடமாவு கன்சிஸ்டன்சிக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு அகலமான பேன்ல நல்லெண்ணெய் நிறைய சேர்த்து அடை மாதிரி தட்டி விட்டு நல்லா இது மாதிரி கொத்தி விடுங்க. இது கரண்டியாலாம் நீங்க கொத்தி விட்டீங்கன்னா போதும் ஆயிடும், கை வெளியே எடுத்துக்கும். டம்ளர் எடுத்துக்கோங்க. டம்ளர் எட்ஜஸ் கண்டிப்பா ஷார்ப்பா இருக்கணும். டம்ளர் கொத்தி விட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலயே ரெடி பண்ணிடுவாங்க. இதை ரெடி பண்ண கஷ்டப்பட்டதை நம்ம பசங்களுக்கு கொடுக்காமலே விட்டுறோம். இதை சாப்பிட்டு வளர்ந்தவங்களுக்கு ஆரோக்கியம் தான் அதிகமா இருக்கு தவிர எந்த விதமான நோயும் நம்மள அண்டாது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இது ரெடி பண்ணுறதுக்கும் பக்குவம் வேணும். ரொம்ப ஓவராகவும் குக் ஆகுனா சாப்பிடும் போது கஷ்டமாயிடும். லாஸ்ட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப சுகர் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. உங்கள் பசங்களுக்கு இதை கொடுக்க மிஸ் பண்ணிடாதீங்க.